மகாபாரதத்தில் அர்ஜுனனை விட பீமன் தான் சிறந்த சிவபக்தன் என்பது உங்களுக்கு தெரியுமா? தாம்தான் உலகின் தலை சிறந்த பக்தன் என்ற மாபெரும் கர்வம் அர்ஜுனனுக்கு இருந்தது. எந்நேரமும் சாப்பிட்டும் தூங்கியும் கொண்டிருக்கும் தன் அண்ணன் பீமனை அவன் எப்பொழுதும் ஏளனம் செய்தான். அர்ஜுனனின் கர்வத்தை அடக்க நினைத்த கிருஷ்ணர் அவனை கைலை மலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பனி படர்ந்த மலையில் மலைமலையாக பூக்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டான். சிவகணங்கள் அதை அப்புறப்படுத்தியும் மீண்டும் மீண்டும் பூக்கள் குவிந்து கொண்டே இருந்தன. கிருஷ்ணா, இந்த பனிமலையில் இவ்வளவு பூக்கள் எங்கிருந்து வருகின்றன என்று அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், இது பீமன் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் பூக்கள் என்றார். அர்ஜுனனால் அதை சிறிதும் நம்ப முடியவில்லை. அவன்தான் எந்நேரமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறானே, எப்போது பூஜை செய்தான் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், நீ உருவத்தை வைத்து சில மணி நேரம் மட்டுமே பூஜை செய்கிறாய். ஆனால் பீமன் மானசீகமாக இறைவனை வழிபடுகிறான். அவன் வழியில் செல்லும் போதெல்லாம் கண்ணில் படும் அழகிய மலர்களை பார்த்து இவை அனைத்தும் இறைவனுக்கே அர்ப்பணம் என்று முழு மனதோடு நினைப்பான். அந்த பூக்கள் தான் இங்கே வந்து குவிகின்றன என்றார். உண்மையான பக்தியை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தன் அகந்தையை விட்டு பீமனை வணங்கினான். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.